வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா. இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலேயும் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், யாத்திரையாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20-21 இங்கே நாம் கவனித்து பார்க்கும் பொழுது, தேவன் மருத்துவ பெண்களுக்கு நன்மை செய்தார், அவருடைய குடும்பங்களை தழைக்க செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் நன்மை செய்யவும், நம்முடைய குடும்பங்களை தழைக்க செய்யவும் நாம் அவருக்கு என்ன செய்கிறோம்? இந்த யாத்திரையாகமம் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, முதலாவது யோசேப்பு எகிப்திற்கு போகிறான் என்று வாசித்து பார்க்கிறோம். தேவன் அவனை எகிப்திலே ஆசீர்வதித்தார். உயர்ந்த ஸ்தானத்திலே, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே வந்தார். கானான் தேசத்திலே பஞ்சம் ஏற்பட்ட பொழுது பஞ்சம் விளைக்க அவனுடைய தகப்பனாய் யாக்கோபு அவருடைய உடன்பிறப்புகளை அனுப்பி வைக்கிறார். அங்கே போய் ஆகாரம் வாங்கி அவர்கள் திரும்பி வந்து யாக்கோபையும் அவருடைய உடன்பிறப்புகளையும் 70 பேரையும் எகிப்து தேசத்துக்கு அனுப்பி வைக்கிறார். முதலாவது யோசேப்பு போனார். 2வது யாக்கோபு குடும்பம் 70 பேர் பஞ்சம் விளைப்பதற்கு அந்த தேசத்தில் போனாங்க. பின்பு என்ன நடந்தது வாசித்து பார்க்கும் பொழுது, யோசேப்பும் அவருடைய சகோதரர்களும் மரித்து போனார்கள். அந்த தலைமுறையெல்லாம் மறைந்து போனார்கள். யோசேப்பே அறியாத ஒரு புதிய ராஜா எகிப்திலே வந்தான் என்று வேதத்திலே வாசித்து பார்க்கிறோம். அப்படி வந்த பொழுது வேதத்திலே சொல்லப்படுகிறது, அந்த தேசத்தில் 70 பேராய் போனவர்கள் ஏராளமாய் மிகுதியாய் அவர்கள் பெருகினார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது என்று வேதம் வாசித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயந்த சமூகம், கர்த்தருக்கு பயந்த குடும்பம், கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மண்டலத்தனையாக வளரும், பெருகும். ஏராளமாய் பெருகினார்கள். இதை பார்த்த யோசேப்பை அறியாத ராஜா எகிப்திலே வந்தபோது அவளை ஒடுக்க ஆரம்பித்தான். வேதம் சொல்கிறது, எவ்வளவு அதிகமாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவு அதிகமாய் பெறுகிறார்கள். ஆகவே அடுத்த ஒரு உபாயம், ஒரு தந்திரம், ஒரு ஆலோசனை என்ன செய்தென்றால், இப்படியே இவர்களை பெருக விட்டால் நமக்கு ஆபத்து என்று சொல்லி அந்த ராஜா போட்ட கட்டளை, அந்த எபிரேய குடும்பத்தில் பிறக்கும் ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளையும் அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டார். அப்படி சட்டம் வந்தபோது அங்கே உள்ள மருத்துவ பெண்களுக்கு கொடுத்த கட்டளை என்னவென்றால், எபிரேய குடும்பத்தில் பிறக்கும் ஆண் பிள்ளைகள்லாம் கொண்டு போடுங்க, பெண் பிள்ளைகளையானால் அதை தப்ப விடலாம் என்று சொல்லி கட்டளை போட்டான். ஆனால் அன்றைக்கு அந்த எகிப்து தேச மருத்துவ பெண்களும் என்ன செய்தார்கள் என்று வேதம் சொல்கிறது, ராஜா கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தெய்வ கட்டளைக்கு கீழ்ப்படிந்தபடினால எபிரேய குடும்பங்களில் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை பாதுகாக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது ராஜா கேட்ட காரியம் என்னவென்றால், நான் கட்டளை கொடுத்து அந்த கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அதுக்கு மருத்துவ பெண்கள் கொடுத்த ஒரு நல்ல சூப்பரான வார்த்தை, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல் அல்ல, அவர்கள் பலம் பொருந்தியவர்கள், அவர்கள் பிள்ளைகளை பெற்று எடுத்து வளர்ப்பதற்கு அவர்கள் தகுதி உள்ளவர்கள் என்று சொல்லி மருத்துவ பெண்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, மருத்துவ பெண்கள் ராஜ கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு பயந்து தேவ ஜனத்தை பாதுகாத்தபடினால் ஆண்டவர் அவர்கள் கொடுத்த மாபெரும் ஆசீர்வாதம் என்னவென்றால், தேவன் அவர்களுக்கு நன்மை செய்தார், அவருடைய குடும்பங்களை தழைக்க செய்தார். வேதம் நமக்கு சொல்கிறது, இந்த சிறில் ஒருவனுக்கு என் பெயரில், என் நாமத்தில் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போதலை என்று சொன்னாரே. இன்றைக்கு நீங்களும் நானும் நாம் ஆண்டவருக்கு என்ன பணியை செய்கிறோம், என்ன ஊழியத்தை செய்கிறோம், கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் எப்படி கட்டி வருகிறோம்? அன்றைக்கு இருந்த மருத்துவ பெண்கள் கர்த்தருக்கு பயந்தபடினால், கர்த்தருக்கென்று பணிவிடை செய்தபடினால் தேவன் அவர்களுக்கு நன்மை செய்தார், அவருடைய குடும்பங்களை தழைக்க செய்தார். உங்களையும் குடும்பங்களை தழைக்க செய்வார். May God bless you.